அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தாருக்கு இன்றைக்கி வீட்டிலே ஹெல்த்தியான சக்தி கொடுக்கும் ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் பண்ண போகிறோம். டேட்ஸும் பாதாம் வச்சு தான் ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 10 பேரிச்சம்பழத்தை எடுத்து நல்லா தண்ணியில் ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 20-25 பாதாம் பருப்பையும் தண்ணியில் 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றி கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ சப்தா சீடையும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுபோல் பாதாம் பிசினையும் நீங்கள் எடுத்து தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க. இது நாலுமே ஒரு பக்கம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நல்லா பால் உங்களுக்கு என்ன பால் இருக்கோ பால் பாக்கெட்டாக இருந்தாலும் நல்லா கெட்டியான பாலாக வந்து எடுத்துக்கோங்க. அடிக்கனமான பாத்திரத்தில் நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் தான் இது. அடிக்கனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பொங்கி நல்லா அந்த ஆடையெல்லாம் வலிச்சு விட்டு நல்லா காய்ச்சி எடுங்க. இப்போ பாதாமை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சுருக்க பேரிச்சம்பழம், பாதாம் பருப்பு சேர்த்து 1 கிளாஸு பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட்டு போல் ஆக்கிக்கோங்க. இது போல் பேஸ்ட்டு போல் நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ அடுப்பில் கொதிச்சுக்கிட்டு இருக்கிற பால் கூட இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடுங்க. ஆடையெல்லாம் நல்லா வந்து வலிச்சு விட்டு ஒன்று போல் சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இது போல் நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆடையெல்லாம் நல்லா வந்து வலிச்சு விட்டு நல்லா காய்ச்சணும். இப்போது இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஆற விட்டுருங்க. அடுத்து கஸ்டர்ட் பவுட்ரு நான் சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எடுத்து பால் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி படாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே ரொம்ப கெட்டியாக பால் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் பசங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அந்த ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஆறின பாலில் வந்து இப்போது பாதாம் பிசின், சப்சா சீடு பை ஒன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ கரைச்ச கஸ்டர்ட் பவுடரும் இதில் கூட சேர்த்துக்கோங்க. 1 கப் மில்க் மேடு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம சுகர் சீனி எதுவுமே சேர்க்கலை. அந்த டேட்ஸும் மில்க் மேடும் தான் இதுக்கு வந்து இனிப்பு தரும். எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு ரெஸ்ட் கொடுங்க. ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வேறு உங்களுக்கு ஏதாவது நட்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் தூவிக்கலாம். நான் பாதாம் மட்டும் தூவிருக்கேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் தூவிக்கலாம். தூவி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நீங்கள் இதை ஒரு முறை உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை தான் அடிக்கடி செஞ்சு கேட்பானுங்க. ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப சக்தி. ஒல்லியாக உள்ள பசங்களுக்குலாம் நீங்கள் டெய்லியுமே கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா பசங்க வந்து நல்லா ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் இது. நம்ம சேனல் ரிஹான் விலாக்ஸ் இன்னும் வளரணும் என்றால் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அழுத்துங்க. உங்கள் லைக், கமெண்ட் நம்மளை மோட்டிவேஷன் பண்ணும். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.